அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல நிறைய புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல மகளிர் உரிமை தொகை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இந்த புதிய 3 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. அதாவது நிறைய பேருக்கு தெரியும், இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் 1000 ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்ல விழுந்துட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வாங்காம இருக்காங்க. யார் யாரெல்லாம் இன்னமும் வாங்காம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பு. அதுவும் இந்த 3 அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அது எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, என்னென்ன நீங்க பண்ணணும், மீண்டும் அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்பல இருந்து கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய 2 அட்டைதாரர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குறவங்க ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகை நிறைய பேர் வாங்காம இருக்காங்க. ஸோ அதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி கொடுத்தா நம்ம ஈஸியா இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரேஷன் அட்டைக்கு மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி தகவல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1000 + 1000, ஓகேங்களா, இந்த அட்டைதாரருக்கு கிடைக்க போகிறது. அதுவும் மீண்டும் கொடுக்கக்கூடிய, அதாவது மீண்டும் புதிய விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்குமே அந்த தொகை வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவிச்சிருக்கிறது. அது யார் யாருக்கு அதையுமே கிடைக்க போகிறது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய ரேஷன் கார்டுதாரர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு பரிசீலிக்கப்படுகிறார்கள். ஜூன் முதல் விண்ணப்பங்கள் தொடங்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் மாதம் மீண்டும் தொடங்கப்பட உள்ள நிலையில், கடந்த 2 ஆண்டுகளில் ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஓகேங்களா? அதாவது என்ன, நீங்க பழைய கார்டு, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களும் இந்த மகளிர் உரிமை தொகை இந்த விண்ணப்பங்களுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். புதுசா இப்போ ஓகேங்களா, புதுசா கல்யாணம் ஆயிருக்கும், அவங்க புதுசா ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ இதுல பல வருஷமா ரேஷன் கார்டு வாங்காம இருப்பீங்க, அவங்க வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களுமே புதிய ரேஷன் அட்டைதாரர்களும் சரி, பழைய ரேஷன் அட்டைதாரர்களும் சரி, நீங்க இந்த விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஓகேங்களா? அதனால எல்லாருமே ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே இதற்கு நீங்க அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த திட்டத்தின் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய அளவுகோலான ரேஷன் கார்டுகள் விளங்குகின்றன. ஒரு குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற முடியும். அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒருவர் மட்டுமே இந்த தொகையை பெறுறாங்க. அது எல்லாமே தெரியும். ஓகேங்களா? அடுத்தது, செப்டம்பர் 2023 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அதிகாரிகள் ரேஷன் கார்டுகளை பிரிப்பதற்கான கோரிக்கைகளை நிறுத்தி வைத்ததுடன் புதிய கார்டுகள் வழங்குவதையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். இருப்பினும் பின்னர் புதிய கார்டுகள் விநியோகம் மீண்டும் தொடங்கியது. அதாவது இந்த ரேஷன்
கார்டை வந்து பாத்தீங்கன்னாக்க புதுசா அப்ளை பண்ணவங்க எல்லாருமே கார்டு வராம நிறுத்தி வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, நான் அப்ளை பண்ணது எங்க கார்டே வரல, நான் அப்ளை பண்ணது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கவலையோட இருந்திருப்பீங்க. அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை ஓகேங்களா வாங்குறதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க செப்டம்பர்ல இருந்து. அப்போ அப்ளை பண்ணவங்களுக்கு கார்டு வந்திருக்காது. என்ன ரீசன்னா இதுதான் ரீசன். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கார்டை வந்து யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்களோ பிரிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த வேலைகள் இருந்ததுனால இந்த கார்டு கொடுக்கறது வேலையை வந்து எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க. சரிங்களா? அதுதான் உண்மையான ரீசன். மீண்டும் உங்களுக்கு அந்த கார்டெல்லாம் வாங்கிடுங்க, வாங்கிடுங்க, வாங்கிடுங்க. சரிங்களா? ஏன்னா மீண்டும் இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. ஓகேங்களா? அதுவும் ஜூன் மாதத்தில் இருந்து. சரிங்களா? அடுத்ததா சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதாவது வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பயனாளிகள் அனைவரையும் இணைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதற்கான மாநிலம் முழுவதும் 9,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கண்டிப்பா 10ல இருந்து 15 முகாம்கள் வந்து நடக்க போகுது. அதுல மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 9,000 இடங்கள்ல முகாம்கள் நடக்க போகுது. என்ன முகாம் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அப்ளை செய்வதற்கான முகாம். அந்த முகாம்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய போட்டோ, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பிப்ரவரி 2023 முதல் மார்ச் 2025 வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட புதிய ரேஷன் கார்டுகளின் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்வதில் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட கார்டுகளை கணக்கிட்ட பிறகு நிகர அதிகரிப்பு சுமார் 2.4 லட்சம் கார்டுகள் ஆகும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோராயமாக 4.6 லட்சம் புதிய கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. திமுக அரசு மே 2001 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மார்ச் 2025 வரை சுமார் 18.46 லட்சம் புதிய கார்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த திட்டத்தை நிர்வகிக்கும் அதிகாரி ஒருவர் கூறுகையில் புதிய ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உடையவர்களாக இருக்கலாம் என்றார். சில வங்கிகள் பயனாளிகள் தங்களுக்கு கிடைக்கும் மாதாந்திர உதவித்தொகையான ரூபாய் 1000 முழுவதையும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதாக வெளியான தகவல் குறித்து கேட்டபோது மாநில அரசு வங்கிக்கு அவ்வாறு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை என்று அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். அதாவது நீங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் போடுறாங்க இல்லையா, அந்த 1000 ரூபாய் மொத்தமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லவில்லை. நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, இல்ல அக்கௌண்ட்லயே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து மாறாக பயனாளிகள் அனைவரும் பெண்களாக இருப்பதால் அவர்கள் அந்த தொகையில் ஒரு பகுதியை சேமிப்பார்கள் என்பதை அரசாங்கம் நன்கு அறிந்திருக்கிறது. அது நடைமுறையில் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வங்கிகள் இது போன்ற பயனாளிகள் தேவைகளை பூர்த்தி செய்ய பிரத்யேக நுகர்வு கடன் திட்டங்கள் உருவாக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து பரிந்துரை வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீமா கொடுத்திருக்கிறது. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இந்த முகாம்கள்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. புதிய கார்டு வாங்காதவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.